டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கவுன்சிலிங் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றின இம்பார்ட்டன்ட் அப்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 minutes ஸ்டடி சேனல். இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குரூப் 4க்கு நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லா ப்ரொசீஜருமே ரிலீஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்த ப்ரொசீஜர் என்னென்னா வேலைக்கு நம்ம போகிறது. ஸோ அதுக்கான ஒரு லாஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங் மட்டும்தான். கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஜாபை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கால் லெட்டர் தான். ஸோ டிசம்பர் இந்த இயர் 2க்குள்ளேயே வந்து இந்த ப்ரொசீஜரை அவங்க சீக்கிரமாகவே முடிக்க பார்க்குறாங்க. அது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியை கண்டிப்பாக வந்து பாராட்டலாம். ஸோ ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் வந்து 8/12/2025 இருந்து 18/12/2025 வரைக்கும் சென்னையில் உள்ள டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் வந்து நடக்க போகுது. கிட்டத்தட்ட 10 days வந்து டைம் கொடுத்துருக்காங்க கவுன்சிலிங்க்கு. இதில் முதல் கட்டமாக வந்து கவுன்சிலிங் யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் பிஏஓ, பில் கலெக்டர், இவங்க எல்லாத்துக்குமே வந்து முதல் கட்டமாக கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. அதுக்கான லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் உங்களோட நம்பர் இருந்ததுன்னா நீங்களும் கவுன்சிலிங்க்கு தேர்வாகியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ கவுன்சிலிங் போகிறப்ப என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போகணும், எப்படி வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ வந்து அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. இந்த பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை வந்து ஈஸியாக கூட டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கவுன்சிலிங் போகும்போது நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன அப்லோட் பண்ணிங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதோட உங்களோட அப்ளிகேஷன் அதுவும் எடுத்துகிட்டு போகணும். இப்போ யார் யாருக்கு வந்து எந்த டைமிங் வருது அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு வந்து செப்பரேட்டாக வந்து அவங்க மெயில் மட்டும் மெசேஜ் மூலிமா இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஓவராலாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே உங்களோட மெயிலை வந்து ஆக்டிவாக வச்சுக்கோங்க, உங்களோட ஃபோனுமே ஆக்டிவாக வச்சுக்கோங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் உங்கள் நம்பர் இருக்குது அப்படின்னா எஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். I hope you enjoyed this video. Thank you. Always keep smiling, keep studying.